பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. இனியா ஏ குல்ஃபி, அதோ வரேங்க. ஏ குல்ஃபி டைம் ஆகுதுடி, வா. வந்துட்டேன். எதுக்குங்க இப்படி குல்ஃபி குல்ஃபின்னு ஏலம் போட்டே இருக்கீங்க? நீ புடவை கட்டி முடிச்சதுக்கு பிறகுதான் நான் குளிக்கவே போனேன். அரை மணி நேரத்துக்கு முன்னமே ரெடி ஆயிட்டேன். அப்புறம் கத்த மாட்டேனா? இந்த சாரி கட்டுறதுக்கு 1 மணி நேரம், 2 சுத்து சுத்துனா அதை கட்டி முடிக்க போறேன். அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்க பாத்தியா? அப்படியா? 2 சுத்து தானங்க. நம்ம ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இதே சாரியை கட்டி உங்கள்ட்ட கொடுக்குறேன். என் குல்ஃபி, நான் அதை மறுபடியும் உனக்கு கட்டி விடணுமா? நீ 3 சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் இப்பவே கட்டி திருப்பி கட்டி விடுறேன். அப்புறம் டைம் ஆச்சுன்னு குறைச்சிட்டு இருந்தீங்க. சாம் தானே வெயிட் பண்றான், அவன் வெயிட் பண்ணுவான். இன்னைக்கு அவன் நமக்கு வெயிட் பண்றான், நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகும்லாம். அப்புறம் நாம அவனுக்கு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் பாரு. சரி குல்ஃபி, ஆரம்பிக்கலாமா? என்ன குல்ஃபி பொசுக்குன்னு டேன்னு கூப்பிட்ட? நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். ஆபீஸ் போயிட்டு வந்து கட்டி நான் உங்ககிட்ட இதே சாரி கொடுக்குறேன். 1 ஹவர்ல நான் கட்டி இருக்க மாதிரி இதே மாதிரி நீட்டா நீங்க கட்டிட்டீங்கன்னா நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எது எனக்கா? உங்களுக்கு தான். விட்டா இவளே நமக்கு சாரி கட்டி விட்டு வேடிக்கை பாத்துருவா போல இருக்கேன். குல்ஃபி சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கேன். பொண்ணுங்க சாரி கட்டுறதுக்கா மேக்கப் பண்றதுக்கா டைம் ஆகும்ல. புருஷங்க நாங்க, அதாவது நானு என் குல்ஃபிக்காக எவ்வளவு மணி நேரம் வேணாலும் காத்துட்டு இருக்கேன். எனக்காக என் நண்பன் காத்துட்டு இருக்க போறான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? போலாமடி தங்கம்? இருங்க இருங்க, என்ன ஒரு நிமிஷம். இப்ப வந்துடுறேன். லூஸ், அவன் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான். குங்குமம் குங்குமம் சீக்கிரமா வச்சுட்டு வாங்கினியா? குங்குமம் வச்சுட்டு வரேன்னு போனா வைக்காமலே வந்திருக்க. வச்சு விடுங்க. யாரோ இவ்வளவு நேரம் கத்திட்டே இருந்த மாதிரி இருந்து டைம் ஆச்சு அப்படின்னு. என்ன இருந்தாலும் குல்ஃபி, எனக்கும் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கலாம். அதாங்க இவ்வளவு நேரம் டைம் ஆச்சுன்னு கத்திட்டே இருந்தீங்க. இப்ப பல்லெல்லாம் ரொம்ப வெளிச்சமா வெளியே தெரிக்குது. குறிஞ்சி பூ கதவு சாத்துமா, வண்டுக்கு வேலி போடுமா, வேணான்னு சொல்ல முடியுமா? அடியாத்தி ஆசப்பாரம்மா, இது என்ன ஆடி மாசமா, காவேரி கரையில் நிற்குமா வாசுமா, காஞ்சிப்பட்ட காசிப்பட்டு மிஞ்சாதே, ஓ நினப்பில் நினப்பு தோணாதே. என்ன மிஸ்டர் அன்பு, என்ன எவ்வளவு நேரம் இப்படியே பாத்துட்டு இருப்பீங்க? இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக காத்துட்டு நிக்கலையா? இல்ல இப்போ உங்க ஆபீஸ்க்கு டைம் தான் ஆகலையா? அழகா இருக்க. கடவுள் இருக்கார்ல குல்ஃபி கடவுள், இந்த கடவுள் ஒரு தங்க சிலை எனக்காகவே செஞ்சு அனுப்புற மாதிரி இருக்கு. தங்க சிலையா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் குல்ஃபி, இந்த தங்க சிலைக்கு உயிர் உண்டு. என்னங்க, அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒய்ஃபுக்காக இப்படிதான் நிறைய டயலாக்ஸ் எல்லாம் அடிச்சு விடணும்ல? சரி, குங்குமம் வச்சுக்கிட்டா ஓகே. எதுக்காக வச்சுக்கிட்ட, ஏன் வச்சுக்கிட்ட, ஏதாவது தெரியுமா? கல்யாண பொண்ணுங்க எல்லாருமே குங்குமம் வைப்பாங்க தானே? வைப்பாங்க செல்லாம், ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இதுதானே முத கல்யாணம், அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னடா இது லாஜிக் இல்லாத கேள்வி. சரி, எதுக்காக வைக்கிறாங்க? அதாவது குல்ஃபி, இந்து சாஸ்திரப்படி கல்யாண பொண்ணுங்க நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டா கணவனோட ஆயுள் காலம் கூடுமாம். அப்படியா? அப்ப இனிமே நான் நிறைய வைப்பேன், டெய்லி வைப்பேன். அது மட்டும் இல்ல, குங்குமத்தோட நிறம் சிவப்புங்கிறது கடவுள் பார்வதி தேவியின் அம்சம்னு சொல்றாங்க. குங்குமம் வைக்கும் போது பார்வதி தேவியை நினைச்சிட்டே வைக்கணுமா, அப்போ பார்வதி தேவியோட அருளும் கிடைக்குமாம். சரி, அது மட்டும் இல்ல குல்ஃபி, மோதிர விரல் இருக்கலாம், அதை வச்சுதான் குங்குமம் வைக்கணுமா. ஏன் அப்படி? மோதிர விரலால குங்குமம் வைக்கும் போது கணவனோட ஆயுள் காலம் இன்னும் கூடுமாம். அதுவே நடுவிரல் யூஸ் பண்ணி குங்குமம் வச்சுக்கிட்டா ஒய்ஃபோட ஆயுள் காலம் கூடுமா. இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது உங்களுக்கு முத கல்யாணம் தானே? என்னடி பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி எல்லாம் கேட்டுடுற? இல்ல, ஒரு பொண்ணு உங்க கையால தாலி வாங்கிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போது ஒரு அம்மா அவங்க மருமகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே ஓட்டு கேட்டுட்டு வந்தேன். ஐயா, அப்ப என்ன நினைச்சிட்டு தானே ஒட்டு கேட்டீங்க? இல்ல குல்ஃபி, கண்ணுமா. அப்ப நானு? நீ அப்ப லிஸ்ட்ல இல்ல இல்லடி. ரொம்ப தெளிவுனாங்க. சரி போமா. எங்க குங்குமம் வச்சா நான் நல்லா இருக்கனா? என் குல்ஃபி எப்பவும் அழகுதான், குங்குமம் வச்சா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்க.
வைக்கப்பட்டது போதும் போமா, கொஞ்சம் நைட்டுக்கு மிச்சம் வச்சுக்கோ. போடா. டேய், ம் ஒண்ணுதான் கேக்குதா? ஆமா சொல்லுங்க. நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ லேப்டாப்பே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கேன்னு அர்த்தம். ஆமா, நீ நைட்டு தூங்கும்போது மட்டும்தானே இந்த ரூம்குள்ள வருவ. கொஞ்சம் வேலை, ஹால்ல சிக்னல் கிடைக்கல, அதான். சரி, என் கபோர்ட்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு பிரிச்சு போட்டிருக்க? என்ன? என் கபோர்ட்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு பிரிச்சு போட்டிருக்க, கலச்சி போட்டிருக்கேன்னு கேட்டேன். உனக்கு தான் தனியா கபோர்ட் கொடுத்துருக்கலாம். தலைக்கு மேல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. வாழ்க்கை நடு வீதியில இருந்தாலும் அது பிரச்சனையே இல்ல. அழகுக்கும் கபோர்டுக்கும் மட்டும் ஏதாவது பிரச்சனைனா சண்டைக்கு ரெடி ஆயிட வேண்டியது. என்ன யோசிச்ச இப்போ? இல்ல, அதாவது வாழ்க்கை நடு வீதியில நின்னாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த பொண்ணுங்க பிரச்சனை பாத்தீங்களா? அழகுக்கும் கபோர்டுக்கும் ஏதாவது பிரச்சனைனா சண்டைக்கு சரியா வந்து நின்ற வேண்டியது. இப்போ பஞ்ச் டயலாக்லாம் கேட்கலாம். எதுக்காக என் கபோர்ட்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் கலச்சி போட்ட? எனக்கு வேற வேலை இல்ல. இந்த ரூம்ல நீ மட்டும் தானே இருக்க. அது உங்க தங்கச்சி தான் வந்துட்டு போனா. யாரு? வித்யா. அவதான் வந்து என்னமோ தாவணி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு எடுத்துட்டு போனா. என்ன கலர் தாவணி எடுத்துட்டு போனா? சரியா கவனிக்கல, ஆனா ஏதோ பிங்க் கலர்ல இருந்தது. பிங்க் கலர் தாவணியா? ஏய் ஹலோ, எதுக்கு இப்படி அவசரம் அவசரமா ஓடுது? அதுவும் இவ்வளவு டென்ஷனா? என்னமோ சரியில்லை. ஏ வித்யா, என்னக்கா இத எங்க எடுத்துட்டு போற? இதான், இது உன்னோடதான்க்கா. ஏண்டி உனக்கு அறிவில்ல? உன் பாட்டுக்கு வந்து என் ட்ரெஸ் எடுத்துட்டு போற. உன்கிட்ட தான் வித்யா கேக்குறேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஏக்க நான் உன் தங்கச்சி தானே, அதனால உன் அறிவுல கொஞ்சம் கம்மியா தான் எனக்கு இருக்கும். விளையாடாத வித்யா. இப்ப இந்த தாவணி எங்க எடுத்துட்டு போற? அதுவா, உனக்கு தான் டும் டும் முடிஞ்சல. என்ன? இல்லக்கா, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. இந்த தாவணி சும்மா தானே இருக்கு, அதான் எடுத்துட்டு போறேன். அதான் கேக்குறேன், எங்க எடுத்துட்டு போறேன்னு கேட்டேன். ஏக்க எங்க காலேஜ் கிறிஸ்டியன் காலேஜ்ல. இல்லையே, இப்ப ஜாயின் பண்ண போற காலேஜ்ல. பிஎஸ்சி முடிச்சால அந்த காலேஜ். எங்க காலேஜ்ல ஈஸ்டர் டைம் எல்லாம் வேற ஆசிரமத்துக்கு, அதுக்கப்புறம் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருக்கும்ல ஆசிரமம், அதுக்கெல்லாம் ட்ரெஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அனுப்புவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நாங்களும் கொடுப்போம். காலேஜ்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணது ஓகே தான், ஆனா ட்ரெஸ் நல்லதா இருக்கணும் அப்படின்னு. ஆனா அன்பழகன் தான் திட்டிட்டே இருந்தான், யூஸ் பண்ணதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தான் இனியாவும் அண்ணனும் வெளியெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல, அப்ப எடுத்துட்டே வந்துட்டாங்க. 10 செட் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெட்ஷீட், ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டான். இருந்தாலும் என்கிட்ட 2-3 ஸ்கர்ட் நான் யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தேனா அது. அப்புறம் இது நீ ஒரே ஒரு நாள் தானே கட்டின, அதுக்கப்புறம் நீ கட்டினதே இல்ல, இனிமே இது உனக்கு தேவைப்பட போறதே இல்ல. வேஸ்டா போறதுக்கு எவ்வளவு தேவைப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. நான் காலேஜ் முடிச்சிட்டேன்னா, இருந்தாலும் எனக்கு குரூப்ல மெசேஜ் வந்தது, அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே எல்லா வருஷத்தையும் மாதிரி அனுப்பி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, அதான் அண்ணன் எடுத்து கொடுத்துருக்காங்களா, இந்த தாவணி என்கிட்ட கொடு. ஏக்கா, வேஸ்டா தானே போக போகுது, அதான் குடுன்னு சொல்றேன்ல வித்யா. அது சரி, இந்த தாவணியை என்ன வச்சிருக்காளா? என்ன உயிரோட புதைச்ச மாதிரி இந்த தாவணியை இந்நேரம் புதைச்சிருக்கணுமே. ஏன் குடுங்கறேல, ஏக்க சும்மா இரு, வேஸ்டா தானே போக போகுது. வித்யா, நான் உனக்கு வேற எடுத்து கொடுக்கறேன், இத கொடு. ஏக்க கையை விடு, எப்பயும் வேஸ்டா தானே தூக்கி போட போறேன், அது யூஸ் ஆகுறவங்களுக்காக யூஸ் ஆகட்டும். சொல்லிட்டே இருக்கேன். ஏய், வலிக்குதுக்கா, ஏன் இப்படி அடிச்ச? சாரி வித்யா, நான் தான் குடுன்னு சொன்னேன்ல முதல்ல. இந்த தாவணி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான், அது உனக்கு சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. நான் மேல இருந்த உரிமையில தானே எடுத்துட்டு வந்தேன், அதுக்கு இப்படி அடிப்பியா? வித்யாமா, நான் அடிச்சது தப்புதான், ஆனா இந்த தாவணி எனக்கு என் உயிரோட சேர்ந்தது. இது எனக்கு அண்ணனும் நானும் எடுத்துக்கிட்டதெல்லாம் இல்ல, நான் உயிரா நினைச்சிட்டு இருக்கவங்க எனக்காக எடுத்து கொடுத்தது. எனக்கு இது ரொம்ப முக்கியம் வித்யா, நான் இதை போட்டுக்க போறேனோ இல்லையோ, ஆனா எனக்கு இது ரொம்ப முக்கியம். அக்கா உன்னை அடிச்சது தப்புதான், ஆனா நான் தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த தாவணி எனக்கு ரொம்ப முக்கியம், கொடுத்துரு அப்படின்னு. வேற வேணாலும் எடுத்து கொடுக்குறேன், கொடு. சாரி வித்யா, நான் தெரியாம கோவத்துல அடிச்சிட்டேன். பரவாயில்லக்கா, அம்மா அரைஞ்சாங்கன்னா வெறுத்துருவோமா என்ன? நீ தானே அடிச்ச, நீ எனக்கு அம்மா மாதிரி தானே. இந்த தாவணி உனக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியாது, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன், நீ வச்சுக்கோ. மன்னிச்சிரு வித்யா, ஏதோ கோவத்துல அரைஞ்சிட்டேன். சரி பரவாயில்லக்கா, நீ தானே அடிச்ச, இந்த பொடி. நான் வேற உனக்கு எடுத்து கொடுக்குறேன். சரிக்கா. வா சாம், நீ எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். ஓ, அண்ணனுக்காகவும் இனியக்காகவும் வெயிட் பண்றியா? இன்னைக்கு கீழே வரல போலாம். சரி, நான் வர சொல்றேன்.
ஹாப்பி கிறிஸ்மஸ் தான். தேங்க்யூ மச்சான். ஏன் மச்சான், அதான் தீபாவளிக்கு எனக்கு தடப்படலாம் விருந்து வைக்கிறீங்கல்ல எல்லா வருஷமும். கிறிஸ்மஸுக்காவது எங்க வீட்டுக்கு வரலாம்லடா. அடுத்த வருஷம் உன் வீட்டுல தான் மச்சான். அதான் இந்த தடவை அம்முக்கு தாவணி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். காலையில அதை போட்டுட்டு அரவியாண்டி என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் சாம் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி வந்தாளே. அடுத்த வருஷம் நாங்க அங்க வந்துடுறோம். எங்க வீட்டோட ஒட்டுமொத்த சந்தோஷமா இப்ப உன் வீட்டுல தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்னடா எதுக்கு புலம்புற? டேய், உன் தங்கச்சி மட்டும் வந்தா போதுமா? ஹாய். சரி, அம்மு எங்கடா? உன்னதாண்டா அம்மு எங்கன்னு கேட்டேன். உன் தங்கச்சி கொட்டிக்க தானே வந்தான். அதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னுமாடா அவ சாப்பிட்டுட்டு இருக்கா? உன் தங்கச்சி ஆச்சேடா, கொட்டிக்கிறதுக்காக தானே வந்தான். வந்த வேலைய நல்லாவே பாத்துட்டு இருக்கான். டேய், நீ போனை கட் பண்ண, நான் அப்புறமா கூப்பிடேன். போர் அடிக்குதுடா. வீட்டுல எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அம்மா வேற உன் வீட்டுக்கு வந்துட்டா. கொஞ்ச நேரம் பேசுடா. கொஞ்ச நேரம் பேசினா என்ன குறைஞ்சா போயிருவேன். அப்புறம் சாம், கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கிறிஸ்மஸ் எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு. அதான் உன் தங்கச்சி வந்துட்டாலாம். அதான் என் அம்மு. அம்மு இருக்க இடம் எப்பவுமே கலக்கலப்பா தான் இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப கலக்கலப்பா தான் இருக்கும். என்ன? அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு சூரியன் ஒரு சந்திரன்ங்கிற மாதிரி இந்த சாம்க்கு இந்த இசை தான், இந்த இசைக்கு இந்த சாம் தான். டேய், நீ வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏன்டா எனக்கு டைம் பாஸ் ஆகலன்னு தானே உனக்கு கால் பண்ணேன். மச்சான், இங்க ஒரு பெருச்சாளி ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கு. நீ கட் பண்ண, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இம்சா இம்சா, அவன் தான் பேசிட்டு இருக்கான்னு தெரியுதுல. சாம், நான் அப்போ உனக்கு இம்சையா? இப்படி இன்டைரக்டா என்ன இம்சைங்கிறேன்? இன்டைரக்டா இல்லடி, டைரக்டாவே சொல்றேன். இம்சதான். கொட்டிக்க தானே வந்தேன். வந்த வேலை முடிஞ்சல, அப்படியே கிளம்ப வேண்டியதானே. அது எப்படிடா? உன்னை பார்க்காம நான் போவேன், இல்ல உனக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போடாம நான் போயிருவேனா என்ன? நீ பண்ற இம்ச வேலை ஏதாவது அவனுக்கு புரிஞ்சதுன்னா என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பான். நிறுத்து. உன்னை இன்னுமே எங்க வீட்டுல எல்லாரும் உத்தம புத்திரனா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப துள்ளாத. சரி, கையெடு. கைய பிடிச்சு நீ கூட்டு போவேன்னு பார்த்தா ஏன் கையை எடுக்க சொல்ற? சாம், இங்க நீ ஆம்பளையா இல்ல நான் ஆம்பளையாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. அடிங்க, நானும் போனா போட்டு இன்னும் காலேஜ் முடிக்கல, ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போறேன். லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறாமோ, இங்க இருந்து போயிரு. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்ன கவனி, அப்புறமா நான் கை எடுக்கிறேன். அப்படிங்கிறேன். கவனிச்சுட்டா போச்சு. எங்க கவனி பார்க்கலாம்? வேண்டாமோ, வம்பிழுக்காத. உனக்கு சாம பத்தி தெரியாது. தெரியாததே தெரிஞ்சுக்கணும், நீ தானே சொல்லிருக்க. கை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறது உனக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் உன் விருப்பம். நானும் அதே தான் சொல்றேன். என்ன கவனி, நான் கிளம்புறேன். போக மாட்டேன். அப்புறம் உன் விருப்பம். சாம், நான் தான் தோள் மேல கை போட்டிருக்கேன்ல, நீ கையெடு. பரவாயில்ல, நீ தானே கவனிக்க சொன்ன. ஆனா நீ தான் நல்ல பையனாச்சே. நானா? ஆ, யார் மேடம் அப்படி சொன்னது? நீ முத கையெடு. முடியாதுடி. நான் தான் அப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொன்னேன்ல. அரவியாண்டி கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன், கையெடு. வேண்டாம் சாம். என் பொண்டாட்டிக்கு டவுட் வந்துட்டு கிளியர் பண்ண வேண்டாம். சாம், நான் சொன்னதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா என்ன? நான் சும்மா உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன், நீ கையெடு. நீ சும்மா விளையாடுன, நான் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு விளையாடுறேன். இங்க பாரு சாம், நான் விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு படிக்கிற பொண்ணுகிட்ட நீ நீ பண்ற விதம் முறை சரியில்லை பாத்துக்கோ. பரவாயில்லடி, பாத்துக்கலாம். கட்டிக்கு போற பொண்ணு தானே. சாம், என்னமோ வாய்ஸ்லாம் உள்ள போயிட்டே இருக்கு. அது உங்க வீட்ல வந்து நல்ல பையனாவே வளர்த்துட்டாங்கல்ல, அதான் நீ நீ நல்ல பையனாவே இரு. அப்படியா? ம். என்ன, என்னால எஸ்கேப் பார்க்க முடியல, நீ டைட்டா பிடிச்சு வச்சிருக்க. அதான் உங்க வீட்ல நல்ல பையனா வந்து வளர்த்துட்டாங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு நமக்கு? ஆனா அம்மு, கட்டிக்கு போற பொண்ணுகிட்ட நல்ல பையனா இருந்து நான் என்ன சாதிச்சு கிழிக்க போறேன்? இங்க பாரு சாம், நீ கெட்ட பையனாவே போயிட்டு இருக்க. நான் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி. உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டா என்னோட பொண்டாட்டி நீ. அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணன் தங்கச்சி பாசம் எல்லாம். சரி, ரெடி பண்ணிடலாமா? என்ன? அதான்டி மேல சொன்னியே, நீ மட்டும் 1 மந்த்ல வாமிட் பண்ண வச்சுட்டேனா எங்க அண்ணனே நம்ம கல்யாணத்துக்கு உடனே தடப்படலாம் ஏற்பாடு பண்ணிடுவான் அப்படின்னு. அந்த சம்பவம் தான் இங்க நடக்க போகுது. சாம், விளையாடாத. நான் தான் சொன்னேன்ல அம்மு, இங்க இருந்து கிளம்பிரு, நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு. இங்க பாருடா, நீ நினைச்சா உன் கண்ட்ரோல்ல இருந்துப்ப, ஆனா உன் இசை அப்படி இல்ல. பரவாயில்ல, எனக்கு அதுதான் வேணும். அப்புறம் இங்க நடக்கிறதுக்கு எனக்கும் எந்த பொறுப்பும் இல்ல சொல்லிட்டேன். லவ் பண்ற பொண்ணு கேட்டதை கூட கொடுக்கலனா நான் எல்லாம் என்னடி லவ்வர்? அதனால கொடுத்துட்டா போச்சு. கம்பஞ்சங்க விழுந்த மாதிரி
பச்சை மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசறியே வாயமில வாய வச்சு வார்த்தைகளை ஒன்று ஒரு காடு வேண்டாம், அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. வேண்டாம், அடிவம் போல சிவப்பு இல்ல கிட்ட வராத. கணுக்கால் கூட கருப்பு இல்ல நீ தீண்டும் இடம் தித்திக்குமே இனி பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே கை வலிக்குது குரங்கு. வலிக்கட்டும். எங்க பாரு சாம், என் கை உடைஞ்சி ஷோல்டர் தனியா வந்துட்டுன்னு வச்சுக்கோ. வந்துட்டுனா நீதான் பொறுப்பு. நான் தானே பொறுப்பு, அதை நான் பாத்துக்கலாம். இங்க பாரு, நீ பண்ற முறை சரியே இல்ல. ஆஹா, நீங்க பேசுற முறை சரி, நாங்க பண்ற விதம் சரி இல்லையா? நீ மேல வச்சு கேட்டதெல்லாம் நான் கொடுக்காம இன்னைக்கு ஒன்னும் விட போறது இல்ல. ஐயோ, அத நான் விளையாட்டுக்குலாம் கேட்டேன். ஐயோ, அத நான் சீரியஸா எல்லாம் எடுத்துக்கிட்டேன். வேண்டாம் சாம், எனக்கு பயமா இருக்கு ஒரு மாதிரி. இப்ப புரியுதா? இனி வாய் அடிப்ப. ம்ஹும். ஒரே மாசத்துல உங்க அண்ணன் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணுமா? இல்ல இல்ல இல்ல, வேண்டவே வேண்டாம். நம்ம லவ் பண்ணிட்டு அப்புறமா பாத்துக்கலாம். வாமிட்னு என்னமோ சொன்ன மாதிரி இருந்தே அம்மோ, ஏதாவது சொன்னியா என்ன அப்படி? ஐயோ, உன் காதுல என்னமோ ராங்கா கேட்டிருக்க. இல்லமோ, ஒரு மாசத்துல என்ன வாமிட் பண்ண வச்சிட்டேனா? எங்க அண்ணனே உடனே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருவான்னு சொன்ன மாதிரி இருந்ததே. சில நேரம் நம்ம பேசாதத பேசின மாதிரி கேட்கும். கைய விட்டா வலிக்குது. கையை விட்டா ஓடிடுவேன், வேணா கொஞ்சம் லூஸ் பண்றேன். ஆமா, அப்படியே விட்டுவ பாத்தியா? என்னடி பாத்துட்டே இருக்க, ஏதாவது சொல்லு. ம்ஹும். நீ பயங்கர கேடி. நான் ஏதாவது சொல்லி அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பிப்பேன். அப்படி இல்லைன்னா நான் டியூப் லைட்டு நீ பரதம் ஆட ஆரம்பிப்ப. அதெல்லாம் எனக்கு தேவையா? ஏய், பரதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. எப்படி லவ் மேரேஜ்னாலும் இந்த பொண்ணு பார்க்க போற ஒரு சம்பிரதாயம் நடக்கும்ல. உன் இரும்பு பிடி கைய விட்டுட்டே பேசலாம்ல. முடியாதுடி, ஓடிடுவேன். எங்க விட்டேன்? பொண்ணு பார்க்க. எங்க வீட்ல இருந்து பொண்ணு பாக்குறதுக்காக வருவோம். அப்போ மாப்பிள்ளை என்ன சொல்லுவான் பொண்ணு கிட்ட? பாட்டு பாட தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமா? மொரன்னு ஒண்ணு இருக்குல்ல, முனுங்காதாமோ? அப்போ நான் உன்கிட்ட பாட்டு பாட சொல்லலாம், டான்ஸ் ஆட சொல்லலாம், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கியா என்ன? நீ பாட்டு பாட சொன்னதா நான் பாடிடணுமா? ஆமாண்டி, அப்பதான் செலக்ட் பண்ணுவேன். இல்லனா என்ன விட்டு போயிருவியா? வாய்ப்பு இருக்கு. நான் வேணானா நான் சொல்றத நீ பண்ணிதான் ஆகணும். ஏன், எனக்கு தோணுச்சுன்னா பரதம் ஆடன்னு கூட சொல்லலாம். பரதம்? நான் சொன்னா நீ கேட்டுதானே ஆகணும். அப்புறம் ஒரு ஆட்டத்தை போட்டுதான் ஆகணும். நீ சொன்னா நான் இப்பவே வேணா ஆடுறேன். என்னடி உளர்ற? நிஜமா தாண்டா சொல்றேன். நீ சொன்னா நான் இப்பவே ஆடுறேன். ஆனா எல்லாரும் முன்னால ஆட மாட்டேன். ஏ மெண்டல், நான் விளையாட்டுக்கு சொல்றேன். நான் சீரியஸா சொல்றேன். எதுக்கு செல்லாம்? நீ ஆடி கீழே விழுந்து நான் உன்னை தூக்கிட்டு போதுக்கா? ஏ லூசு, நான் எவ்வளவு காம்படிஷன்ல இருந்து பிரைஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமா? அதானே, நீ எங்க அப்பா எல்லாம் என்ன நோட் பண்ண? ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளவு காம்படிஷன்ல இருந்து பிரைஸ் வாங்கியிருக்கேன். டான்ஸ் ஆடியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? 12th ஆனுவல் டே முடியறதுக்கு நைட் 1 o'clock ஆச்சு. நீ தானே கார்ல வந்து என்ன வீட்டுக்கு கூட்டு கூட வந்த. ஸ்கூல்லயா? நான் 12th படிக்கும்போது. அப்போ காம்படிஷன்ல வின் பண்ணி பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தனே, ஞாபகம் இல்லையா? உன்கிட்ட கூட காமிச்சேன்ல. உனக்கு ஆட தெரியுமா? நீ பாட்டு போடு, இந்த இசை யாருன்னு காமிக்கிறேன். ஏ விளையாடாதடி, அப்புறம் கால் கை ஏதாவது புடிச்சு வச்சுட்டுன்னு வச்சுக்கோ, என் மேலதான் பழியாகும். செல்ல புருஷா, உனக்கு ஆடுறது பிடிக்கும் தானே? நீ பாட்டு போடு, நான் ஆடுறேன். என்னமோ சொல்ற. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற சகல அடிய பார்த்தது இல்லையா? அம்மா, நான் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். நீ ஆடி கையை கால முறிச்சு வச்சிடாத. நீ இந்த பக்கம் வா, பாட்டு போடு, நான் யாருன்னு காமிக்கிறேன். என்னமோ சொல்ற. சூப்பர்டி, அழகா ஆடுற.
எப்படி இருந்த சூப்பர் டீச்சர்லாம் அழகா ஆடுறா. பாத்தியா, எனக்குள்ள இருக்க திறமைய நீ இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு கூட உனக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஐயோ ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா உன்னை எத்தனை மேடைக்கு கூட்டிட்டு போய் நான் ஜெயிக்க வச்சிருப்பேன். எஸ்கே சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் அமெரிக்கால நடக்க போற அடக்கி போட்டிக்கு உன்னை என்னால கூட்டு போக முடியாம ஆயிட்டு பாறேன். என்னடா நக்கலா? சூப்பரா ஆடுறடி, என்னைய ஆட வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா உன்னை ஆட வச்சு வேடிக்கை பார்க்கலாம். ஓய், என்ன? நான் சும்மா சொன்னதுக்கே என் செல்லம் பட்டையை கலப்பிட்டான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி, செம்மையா இருந்துச்சு. என்ன? ஆமா, அந்த டேபிள் மேல யார் பூ வச்சிருக்கா? எந்த டேபிள் மேல? அம்மா ஏதாவது கொண்டு வச்சிருப்பாங்க. சாம் சாம், எனக்கு பூ வச்சு விடுறியா? தலையில வச்சிருக்கல. வச்சு விடாண்டா. சரி, விடவா போறேன். ஹாப்பி இல்லையே. ஏன் தலையில இருந்து எடுத்து வச்சு விடு. ஓகே, திரும்ப. 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை இருடி, சொல்லி உன் தலையில ஹாப்பின கேக்குதடி, வைக்கிறதுக்குள்ள நான் காவலுக்கு மட்டும் இல்லடி, உன் கட்டிலுக்கும் கட்டிக்காரண்டி, நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி, நீ கிட்ட வாடி 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி. எப்படி இருக்கேன்? சூப்பர், அழகிடி. எதுக்காக இவ இந்த தாவணி என்ன வச்சிருக்கா? எனக்கும் அவளுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த தாவணி எதுக்கு இனிமே பாத்து காக்கணும்? இந்த தாவணிக்காக அம்மா மாதிரி இவளை வித்யா நினைச்சிட்டு இருக்கா. அவளை அரைஞ்சிட்டானா? இதுல என்ன புதிர் இருக்கு? என்னெல்லாமே பாத்தியா? உருக்கி உருக்கி காதலிச்சேன். என் பக்கத்துல நிக்கிறேன். ஆனா ஆசையா ஒரு பார்வை கூட என்னால பார்க்க முடியல. ஏதோ போன ஜென்மத்துல பெரிய பாவம் எல்லாம் செஞ்சுட்டு பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் கடவுள் இந்த ஜென்மத்துல ரொம்ப அழ வச்சுட்டு இருக்காரு போல. இப்ப கூட ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குடா, எனக்கு கிடைச்சிருவா அப்படின்னு. எனக்காக வாங்கி கொடுத்த தாவணிய கூட யாருக்கு தெரியாம மறைச்சு பாதுகாக்க வேண்டியதா இருக்கு பாரு. குரு என் கழுத்துல தாலி கட்டும் போது வலி உன் கண்ணுல தெரிஞ்சது சாம். ஆனா ஆனா உனக்கு தெரியுமா, அந்த செகண்ட் என் மொத்த உசுரையும் கொத்தா புடுங்கி என் உசுரே நின்னுட்டு சாம். வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு செகண்டா நெருப்பு மேல இருக்க மாதிரி இருக்கு. அரசுகிட்ட மட்டும் நான் மாட்டாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்திருக்கோம். நம்ம பேசுற மாதிரி எல்லாம் என் குழந்தை கூட என் வயித்துல வளர்ந்துட்டு இருந்திருக்கோம்ல. இப்போ எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சிட்டுடா. இப்பவும் என் மனசுல நீ அப்படியே தான் இருக்க. காதல் ஆசை யாரை விட்டதோ, உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. என்னங்க சிரிச்சுட்டா இருக்கீங்க? நான் நான் எப்படி இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன? இல்லங்க, ரொம்ப சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான். அடுத்தவங்க வலி உனக்கு சிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது உன்னோட முட்டாள்தனம். அது சரி. இசை, வழக்கமா எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் பிடிக்காது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கல்லை எடுத்து அதை நம்ம கண்ணு பக்கத்துல வச்சு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே கல்லை நம்ம கண்ணுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சு பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லு வெறும் ஒரு புள்ளி தான். இதே மாதிரிதான் நம்ம பிரச்சனையை நம்ம கண்ணு பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா அது பெருசா தான் இருக்கும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்களேன். சேர்மன்லாம் அதான் உனக்கு பக்கம் பக்கமா பஞ்ச் டயலாக் அடிச்சு விடுறதுக்கு சொல்லியா தரணும். அடா, சில நேரம் வாழ்க்கை இருக்கலாம். வாழ்க்கை நம்ம சந்திக்கிற சவால் சிலதை நம்ம எதுக்காக பார்த்தோம், ஏன் இந்த கண்ணீர், இந்த பர்சன் எதுக்காக நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் பல விதமா தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்காது. உன் அட்வைஸை கேட்குற மைண்ட் செட்ல எல்லாம் நான் இல்லை. முத நீ கிளம்பு, அப்புறமா என்ன வேணாலும் மொக்க டயலாக பேசு. நம்ம சோகமா இருக்கும்போது யாராவது பேசினா நம்மள கடுப்பேத்துற மாதிரி தான் இருக்கும். நான் கூட தான் நம்ம கல்யாணம்னு ஒரு நாடகம் நடந்துச்சுலாம், முதல்ல அங்க வச்சுதான் உங்களை பார்த்தேன். அதுக்கு முன்ன வரைக்கும் எனக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி இருந்துச்சு. எதுக்காக என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது, இது எதுக்குமே அர்த்தம் தெரியாம தான் அன்னைக்கு மனமேடைக்கே நான் வந்தேன். ஒரு விதமான வருத்தம். எல்லாம் முடிச்சுது. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டின ஆயுசுக்கும் அவ கைய புடிச்சு அவளை விட்டுறக்கூடாதுன்னு அம்மா அடிக்கடி பல இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. தாலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறவன் தான் நான். என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது என்ன, ஆனா இப்போ யாருனே தெரியாத ஒரு பொண்ணு கையை புடிச்சிட்டு நடக்கணுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விக்கு பதில் தெரியாம தான் நானும் வந்தேன். என் கனவெல்லாம் கரைஞ்சு போச்சுங்கிற ஒரு வருத்தத்துலதான் வந்தேன். யூனோ இசை, அன்னைக்கு அந்த நாடகத்துல நீ பார்த்தது என்னோட அம்மா அப்பா கிடையாது, என் அம்மா அப்பாவுக்கு நான் ஒத்து புள்ள. ஆனா நான் உன்னை பாக்குறதுக்கா
கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னதான் என் வாழ்க்கையில நானே நம்ப முடியாத பல கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சது. சில நேரம் எதுக்காக இந்த கஷ்டம், எதுக்காக இந்த கவலை, எதுக்காக இந்த கண்ணீர்னு நினைக்கலாம். ஆனா இந்த பூமியில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும். சில நேரத்துல நமக்கு கவலை வர்றது கூட இன்னொருத்தவங்களோட பாதுகாப்பு கூட கடவுள் நம்மள அனுப்பிச்சிருக்கலாம்ல. இது கூட அந்த மனமேடலை வச்சுதான் எனக்கு புரிஞ்சுது. அந்த அரசு அனுப்பின ஆள் தானே, உனக்கு என்ன கவலை இருந்திருக்க போகுது? அதான் பாத்தீங்களா, இந்த உலகத்துல நம்ம பிரச்சனை மட்டும்தான் நமக்கு பெருசுன்னு தோணும். ஆனா இதை விட கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, உன் கிளாஸ் முடிஞ்சா கிளம்புறியா? சரி, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா அமையும். என் வாழ்க்கையில நான் என்ன ஆசைப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்புறம் இன்னொன்னுங்க, உங்களுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு நெருடல் இருந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கும் போது அந்த நெருடல் கூட சுக்கு நூறா போகலாம். என் மனசுல இருக்கிறது நீ தாலி கட்டினது மட்டும்தான். நீ கட்டின தாலி என் கழுத்துல 1 மணி நேரம் தான் இருந்திருக்கும். அதை உன்னால மாத்தி அமைக்க முடியுமா? முடியாதுலாம். அதே மாதிரிதான் என் மனசுக்குள்ள இருக்க நெருடலையும் உன்னால மாத்த முடியாது. ஹலோ, என்ன பொண்ணுங்க எப்பவுமே போல்டா இருக்கணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் துணிச்சலா பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சு, எதை வேணாலும் நீங்க சாதிக்கலாம். சரி, உன் கிளாஸ் முடிஞ்சா கிளம்புறியா? அட, அழுதுட்டு இருந்தீங்களேன்னா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். சரி, மணமேடைக்கு வரதுக்கு முன்ன வரைக்கும் உனக்கு 1000 கவலை துக்கம் இருந்துன்னு சொன்னால, ஆமா, அரசு உன்னையும் பிளாக்மெயில் பண்ணியா கல்யாணத்தை பண்ண வச்சான்? இந்தா ஆரம்பிச்சுக்கலாம். சரி, உனக்கு ஒரு லவர் இருந்ததா சொன்னால, அந்த பொண்ணு எந்த ஊரு, எங்க பார்த்த? சென்னையில வச்சு பார்த்தேன். சென்னையில எங்க? சென்னையில ஒரு காலேஜ்ல வச்சு பார்த்தேன். ஸ்டூடெண்டா? ஏன்? இல்ல, மித்ரன் இருக்கார்ல, அதான் மது உங்களோட ஹஸ்பண்ட். அவங்க தங்கச்சி மித்ரா கூட சென்னையில தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. நீ எந்த காலேஜ் என்ன ஏதுன்னு அந்த பொண்ணோட டீடைல் சொன்னீனா, ஒருவேளை அவங்க காலேஜ்ல தான் அந்த பொண்ணு படிச்சிருந்தா நமக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். நீ பேசுறதுலயே தெளிவா தெரியுது அந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். நீ என்ன ஏதுன்னு டீடைல் சொல்லு, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். குரு, இது கிட்ட மட்டும் இன்னும் 5 நிமிஷம் நீ உட்கார்ந்து பேசின, அரசு உன்னை எதுக்காக அனுப்பியிருக்கா, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன், எல்லாம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவா. இது பேச்சுல மட்டும் சிக்குனா சிக்கி சின்ன பின்னமாயிருவா. கிளம்பிடு. நான் வேணா அவங்க தங்கச்சி மித்ரா கிட்ட போய் பேசட்டுமா? போடுற கொழுப்ப. ஹலோ, சென்னையில பார்த்தேன்லாம் சும்மா தான் சொன்னேன். அது ரூட் கிளியர் ஆகணும்னு இப்ப கூட நம்மள துரத்துறதுக்கு தான் பிளான் பண்ணுது. 4 நல்ல வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்த பத்தியா, என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஏன்? ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். பாய். அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு போ. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. பட் இருந்தாலும் எனக்காக ஒரு ஃபேவர். என்ன? நீங்க எனக்கு அம்மா மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். என்ன அம்மா மாதிரின்னு அக்செப்ட் பண்றீங்களா? என் கண்ணு முன்னேந்து எந்திரிச்சு போனேனா உனக்கு இப்ப நல்லது பாத்துக்கோ. தேங்க்யூ. எஸ்கேப் ஆயிடுடா குரு. யாருக்கிட்ட? மச்சான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாம் வா. என்ன சாம், ஏதாவது மூட் அவுட்ல நிக்கிறியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனியா கிளம்பலாம்.